என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அது சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். இந்தியா டுடே கருத்து கணிப்பு இப்போது வெளியாயிருக்கு. அதில் கிட்டத்தட்ட திமுக கூட்டணியை முன்னிலையில் இருப்பதா சொல்கிறாங்க. உங்களோட முதற்கட்ட பார்வை ஃபாதர்? பொதுவான கருத்து கணிப்புகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவாக வருகிறது. இந்த நாட்களில் பார்க்கின்றோம். களநிலை என்ன என்பதை பற்றி நடுநிலையாக நின்று நாங்கள் இன்னும் ஒரு முழுமையான ஆய்வு செய்யவில்லை. ஆனால் பொதுவாக பலரோடும் உரையாடுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. அதை போல ஒரு தேர்தல் கணிப்பு என்பது தேர்தலுக்கு முன் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட பின்பு அந்த காலகட்டத்தில் தான் ஓரளவுக்கு சரியாக நாம் கணிக்க முடியும். இப்போது நாம் கணிப்பது என்பது இன்றைய மக்கள் மனநிலை என்ன இருக்கிறது, அது நம்ம வந்து கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். இன்னொன்று அரித்மேட்டிக்ஸ், அடிப்படை ஒரு சமூக அரசியல் கணக்கு. அரித்மேட்டிக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது, வலுவாகத்தான் இருக்கிறது. கெமிஸ்ட்ரியை வந்து நம்ம 2-3 வகையில் பிரிக்கணும். இந்த அரித்மேட்டிக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய சமூகங்களிடம் என்ன மனநிலை இருக்கிறது, பொது சமூகத்திடம் என்ன மனநிலை இருக்கிறது. பொது சமூகத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு பொது நல்ல அபிப்பிராயம் மக்களுக்கு இருக்கிறது. பெண்கள் இந்த அரசை இன்று ஆதரிக்கிறார்கள். இதெல்லாம் வலுவான ப்ளஸ்ன்னு நீங்கள் வச்சுங்களேன். உள்ளக கெமிஸ்ட்ரி எப்படி, கட்சிக்கு உள்ள கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். பொதுவாக மக்கள் ஆதரவு நன்றாக இருந்தாலும் கூட கட்சி உறுப்பினர்கள் தொண்டர்கள் வேகமாகவும் உணர்வெழுச்சியோடும் வேலை செய்தால்தான் இந்த சாதகமாக இருக்கிற கெமிஸ்ட்ரியை, சாதகமாக இருக்கிற அரித்மேட்டிக்ஸை நீங்கள் பெருவெற்றியாக கொண்டு வர முடியும். எனது கணிப்பின்படி கட்சி உறுப்பினர்கள் அப்படி ஒன்றும் பெரிய மகிழ்ச்சியாக இல்லை. திமுக இது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ இல்லையோ, ஜென்ரல் அரித்மேட்டிக்ஸில் இன்றைக்கு திமுகவினுடைய அரித்மேட்டிக்ஸ் தான் டெஃபினட்டாக ஃபேவரபுளாக இருக்கு. ஏன்னா கூட்டணி கட்சிகள் வலுவாக இருக்கிறது. இப்போ அதிமுக ஒருவேளை பாஜகவோடு கூட்டணி வைக்காமல் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைத்திருந்தால் அவர்கள் ஒரு சமநிலைக்கு வந்து சேர்ந்திருப்பார்கள். அந்த நிலை இன்றைக்கு இல்லை. பாஜகவோட கூட்டணி என்கின்ற போதே இந்த போலரைசேஷன் ரொம்ப ஷார்ப்பாகிடும். சிறுபான்மை சமூகங்களுக்கு முழுமையான திருப்தி திமுக ஆட்சி மீது இல்லை என்றாலும் கூட பாஜக அதிமுக கூட்டணியில் இணைகிறது என்கின்ற போதே அது போலரைசேஷன் திமுக இன் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே. அதை நான் சொல்வதை போல சிறுபான்மையினர் ஏறக்குறைய 20% வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து அது வலுவான ஒரு தொகுப்பு. ஸோ அந்த வகையில் பார்த்தால் அரித்மேட்டிக்ஸுங்கிறது டெஃபினெட்லி இன் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே தான் இருக்குது. ஆனால் துல்லியமாக எப்படிங்கிறத நம்ம தேர்தல் நெருங்கத்தான் கணிக்க முடியும். காரணம், கரூர் தொடங்கி செங்கல்பட்டு வரைக்கும் அந்த மேற்கு வடமேற்கு இந்த பகுதியெல்லாம் எளிதான போட்டியாக இருக்காது, மிக கடுமையான போட்டியாகத்தான் இருக்கும். அதுவும் பாமக அதிமுக அணியோடு தான் சேரும், அவங்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த பக்கம் வர்றதுக்கான இது ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல் கூட்டணின்னு வச்சுக்கலாமே. அப்படியே வந்தாலும் திமுகவுக்கு மட்டும்தான் இடம் இருக்குமே தவிர மற்றவங்களுக்கு இடம் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி வந்தாலும் 2 சிக்கல் இருக்கும். ஒன்று, சிறுத்தைகளும் பாமகவும் ஒரே இடத்தில் இருக்க முடியுமாங்கிறது ஒன்று. 2, டிரான்ஸ்ஃபரபிலிட்டி. தாங்கள் உறுதியாக வெல்லக்கூடிய தொகுதிகளைத்தான் பாமக கேட்கும்.
தங்கள் பாமக வாக்குகள் திமுக கூட்டணிக்கு எப்படி வருங்கிற இந்த கேள்விகள்னால அது எனக்கு தெரியல அந்த கூட்டணி. அதனால் பாமக, பாஜக, அதிமுக கூட்டணி என்பது மேற்கு வடமேற்கு மண்டலங்களில் கடுமையான போட்டியை உருவாக்கணும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அது நான் சொல்வதை போல தேர்தல் நெருங்கி வருகிற போது தான் தெரியும். இதில் ஃபதர் இதில் ஒவ்வொரு விஷயமா டீகோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த திமுக இந்த வெற்றி அந்த சாலிடாக இருக்கிறதுக்கு அந்த கூட்டணியோட ஸ்ட்ரக்சர் தான் காரணமாக ஃபதர், அதோட அமைப்பு தான் அதை வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கா? எப்போவுமே அதான் பேஸ். அரசியல் கூட்டணி, சமூக கூட்டணி, இதுதான் அடித்தளம். ஓகே. இப்போ சமூக கூட்டணி என்றால் சமூகங்கள், எந்தெந்த சமூகங்கள் உங்களை ஆதரிக்கின்றன. அரசியல் கூட்டணி என்றால் எந்தெந்த கட்சிகள் உங்கள் அணியில் இருக்கின்றன. கூட்டணி என்கின்ற போது மிக வலுவான கூட்டணி. அவர்கள் பெரிய வாக்கு தொகுப்பு வைத்திருக்கிறார்கள் என்றல்ல, அவர்களுக்கென்று ஒரு வாக்கு தொகுப்பு உண்டு. காங்கிரஸ் கட்சிக்கு 10% இருக்கு, ஆனால் 4%, 5% உறுதியாக இருக்கும். அதே போல் தான் இடதுசாரிகளை பொறுத்தவரையில் அந்த கூட்டணிக்கு ஒரு கிரெடிபிலிட்டியும் கொண்டு வராங்க. சிறுத்தைகள் இருக்கிறார்கள். நான் சொன்னதை போல் இது இந்த அரசியல் கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது. சமூக கூட்டணி அதை விட வலுவாக இருக்கிறது. நீங்கள் சமூக கூட்டணியை பொறுத்தவரையில் சிறுபான்மை, மதவழி சிறுபான்மையினர் அது 20% இருக்காங்க, சாலிடாக உங்களுக்கு வருது. மொழிவழி சிறுபான்மையினர், தெலுங்கு மொழி மற்றும் கன்னட மொழி பேசுகின்றவர்கள் திமுகவுக்கு தான் அவங்க முதல் சாய்ஸ். அவங்களும் ஒரு 11% தமிழ்நாட்டில் இருக்காங்க. அது அப்போது வாக்கு சதவீத எண்ணிக்கைன்னா 30% அப்படியே போலாகலைன்னாலும் நீங்கள் கிரவுண்டுக்குள்ளே விளையாட போகிறப்பவே நீங்கள் ஸ்கோர் 20% உங்களுக்கு வந்தது. நீ கட்சிக்காரங்க அந்த ஓட்டு எப்படி என்ன மனக்குறை இருந்தாலும் கட்சியை கடந்து வாக்களிக்காத ஒரு தொகுப்பினர் அதிமுகவுக்கு உண்டு, திமுகவுக்கும் உண்டு. அது ஒரு 15% வச்சுங்களேன், 35% ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுச்சு. இனி பொதுமக்கள், பெண்கள் ஒரு இப்போது கலைஞர் மீது கூட கலைஞரை மிகவும் பிடிக்காதவர்கள் உண்டு, தீவிரமாக ரசிப்பவர்கள், தீவிரமாக எதிர்ப்பவர்கள். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் சொல்லலாம், முலாயம் சிங் யாதவை தீவிரமாக பிடிச்சவங்க, தீவிரமாக பிடிக்காதவங்க. அகிலேஷ் யாதவுக்கு அந்த சுமை இல்லை. அதனால தான் பாராளுமன்ற தேர்தலில் கூட அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடிஞ்சது. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த ஒரு தீவிரமாக எதிர்க்கிறவர்கள் இல்லை. அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாடரேட்டுங்கிற ஒரு இமேஜை நல்லா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. ஸோ கவர்னன்ஸில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தாலும் உடனே அதை இன்டர்வியூன் பண்ணிடுறாங்க. இப்போ பொன்முடி போன்ற அமைச்சர்கள் ஏதாவது சொன்னாலும் உடனே அதை இன்டர்வியூன் பண்ணி அதை சரி பண்ணுறாங்க. ஸோ இந்த காரணங்களினால் அது பொதுமக்கள் வாக்கு வர நேரம் உறுதியாக ஒரு 45, இப்போ 52, 55 சொல்கிறாங்க. அதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி தான் சொல்ல முடியுமே தவிர இப்போ சொல்ல முடியாது. ஆனால் 42 வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான ஒரு வாக்கு சதவீதத்தை அரசியல் கூட்டணியும் சமூக கூட்டணியுமாக இணைந்தவர்கள் வைத்திருக்கிறார். இந்த அதிமுக, பிஜேபி அவங்க வந்து கிரவுண்டில் ஜெல்லாகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆகவே ஆகாது. எப்படி ஆகும்? அதிமுக காரங்களா நீங்கள் குறைவாக மதிப்பீங்களா? தமிழ்நாட்டை 7 முறை ஆண்ட ஒரு கட்சி. இன்னொன்று, நீங்கள் உண்மையான தமிழ் உணர்வாளர்கள், உண்மையான தமிழ் குழும சமூகங்கள் நிறைய இருக்கிறது அந்த கட்சியில் தான். இன்னும் அதைவிட முக்கியமாக கட்சியினால் பயன்பெற்றவர்கள் நிறைய பேர் உண்டு. அந்த கட்சியை பொறுத்தவரையில் ஆட்சியில் இருக்கிற போது தன் தொண்டர்களுக்கும் தன் ஆதரவாளர்களுக்கும் தாராளமாக செய்கிற ஒரு கட்சி. அந்த கட்டமைப்பு என்கின்ற வருகின்ற போது வேறு எந்த கட்சியும் இந்த 2 கட்சிக்கு பக்கத்தில் போக முடியாது. வேறு எந்த கட்சியுமே போக முடியாது. அஃப்கோர்ஸ் இடதுசாரிகளுக்கும் அந்த வலுவான கட்டமைப்பு இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய தளம் என்பது ஒரு மிகச்சிறிய, நீங்கள் அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சு வந்திருக்குது. சமூக கூட்டணி உடைந்து விட்டது. அவங்களுக்கு அரசியல் கூட்டணி சரியாக வரல. அதில் அவங்கள காலி பண்ணுறது பிஜேபி தான். அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு இபிஎஸ் அவர்கள் நடந்திருக்கலாம். சமூக கூட்டணி இப்போ கவுண்டர்கள், முக்குலத்தூர், இது வந்து பயங்கரமான ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி சரியாக இருந்த வரைக்கும் ஏனையவங்களை அப்படி ஈர்க்க முடிஞ்சது. இப்போ ஏனையவர்களை ஈர்க்க முடியல. ஏன்னா முக்குலத்தூர் சமூகம் அதிமுகவுடைய கோர்லேருந்து விலகிடுச்சு இல்லையா. அது சசிகலா அவர்களையும் டிடிவி அவர்களையும் ஓரளவுக்கு அனுசரித்து இவங்க போயிருக்கணும். கூட்டு வச்சு பேசி அவங்களுக்கு ஒரு 25 சீட்டு கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்பாங்கன்னா சமூக கூட்டணி உடஞ்சிருக்காது. சமூக கூட்டணி உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ நீ கேட்டதுக்கு வந்து இப்போ பிஜேபிக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது. அது ஒரு 2-3% இன்னைக்கு
5% வரைக்கும் வந்திருக்கலாம். அந்த சிறப்பு அண்ணாமலை அவர்களுக்கு அவர் ஒரு தனித்துவமானன்னு ஒரு பண்ணார். அப்புறம் ஒன்றிய அரசு அதிகாரம் இருக்கிறது, நிறைய பணம் இருக்குது, அவங்களுடைய பல்வேறு அமைப்புகள், சமூக அமைப்புகள், அறிவு அமைப்புகள், மீடியா அப்படின்னு அவங்களோட களம் கொஞ்சம் விரிவுபட்டிருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் தங்களை இவ்வளவு ஒரு இழிவாகன்னு சொல்கிறத விட சாதாரண தொண்டனுக்கும் இடைநிலை தலைவர்களுக்கும் தன்மானம் ஒன்று இருக்கு இல்லைங்களா? தன்மானம் இல்லாதவர்கள் எல்லாம் அதிமுக, தன்மானம் உண்டு. அதனால் அவர்களுடைய பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குகள் அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் அதிமுக வாக்குகள் பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபாதர், இப்போ இடையில பார்க்குறப்ப அந்த யார் அந்த தம்பி, யார் அந்த சார், யார் அந்த தியாகி அப்படிலாம் போட்டு ஒரு ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்ட் பண்ணாங்க ஃபாதர். ஆனால் இந்த ஸ்டாலின் அவருடைய இமேஜை உடைக்கிற அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான டூலாக இல்லையா? ஏன்னா இப்போ நம்ம 2G டைம் அப்பெல்லாம் பார்க்கலாம், இந்த ஊழல் குற்றச்சாட்டு அது ஒரு பெரிய பிம்பமாக கட்டமைக்க, அந்த விஷயத்தில் எடப்பாடி தோல்வி அடைஞ்சிட்டாரோ ஃபாதர்? ஆமாம், அதாவது அவர் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலை புறக்கணிச்சது, அது எல்லாமே இது இருக்கு இல்லைங்களா? நீங்கள் ஒரு வலுவான எதிர்காட்சி என்பது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு இஷ்யூஸை எடுத்து நீங்கள் பேசணும் இல்லைங்களா? இது அண்ணாமலை மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் சாலிடாக பேசுகிறதுக்கு சில இஷ்யூஸ் எல்லாம் இல்லாமல் இல்லை, அதை நான் இப்போ பேச விரும்பலை. ஆனால் உண்மையான ஒரு எதிர்கட்சியாக அவர் இயங்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். உள்ளுக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் எல்லாரையும் அரவணைச்சு உள்ள கொண்டு வந்திருப்பாருன்னா எஃபெக்டிவாக அவங்க செயல்பட்டுருக்கலாம். இப்போது ஒன்றும் காலதாமதம் ஆகலை. பிஜேபியினுடைய உத்தியை இருதுருவ அரசியலை பலவீனப்படுத்தி, திமுக அதிமுகங்கிற அரசியலை பலவீனப்படுத்தி அதிமுகவினுடைய நெகோஷியேட்டிங் பவரை குறைச்சிட்டே வரணும். 29 பாராளுமன்ற தேர்தலில் இதை விட குறைக்கணும் அவங்களுடைய நெகோஷியேட்டிங் பவரை. 2031 ஏறக்குறைய ஈக்குவல் பார்ட்னருங்கிற அளவு கொண்டு வரணும். இந்த பக்கம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை பயன்படுத்தி திமுகவுக்கு என்று இருக்கக்கூடிய சமூக கூட்டணியை சேதாரப்படுத்த வேண்டும். குறிப்பாக சிறுபான்மை மக்கள், இளைஞர்கள், இதெல்லாம் கொஞ்சம் சேதாரப்படுத்தணும். சீமானை பயன்படுத்தி பெரியார் என்கின்ற பிம்பத்தையும் திராவிடம் என்கின்ற பிம்பத்தையும் உடைக்கணும். அப்போ 2030க்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைக்கு நிற்கணும். அதிமுகவில் இருக்கிற அந்த கட்சி கட்டமைப்பை மட்டும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு அணுகுமுறை அது ஓரளவுக்கு அவங்க சரியாக பண்ணுறாங்க. சரியான அரசியல் கணக்குகளையும் காய் நகர்த்தல்களையும் சரியாக தான் செய்கிறாங்க. அதான் இன்னொன்று சொல்கிறாங்க, ஸ்டாலின் அவருக்கு இருக்கிற அந்த ஸ்டேச்சர் அளவுக்கு இபிஎஸ் இல்லை, அதுவும் ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குது. கடந்த 4 ஆண்டுகளில் தன்னுடைய ஸ்டேச்சரை ஒரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. எடப்பாடி அவர்களுடைய ஸ்டேச்சர் குறையலை, ஆனால் அவர் நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்தது. அதை அவர் பயன்படுத்திக்கிற நான் சொல்கிற மாதிரி அரசியல் என்பதை அனுசரித்து போகிறது தானே, பலரையும் அரவணைத்து செல்வது. அதில் கொஞ்சம் தவறிட்டான்னு வச்சுங்க. அவர் முன்னாடியே முயற்சி எடுத்து என்ன வெற்றி கழகத்தை அவர் பக்கத்தில் அவர் கொண்டு வந்திருக்கணும். பட் அது எகெயின் அவர் பிஜேபி கண்ட்ரோலுக்குள்ளே போயிடுறாரு இல்லையா? அமித்ஷாவே அறிவிக்கிறார், அவரே அறிவிக்கல. கூட்டணிங்கிறது அமித்ஷா தான் அறிவிக்கிறாரு. நாளைக்கு தொகுதி பங்கீடும் அவங்க அறிவித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவருடைய ஆளுமை என்று ஒரு பலவீனப்பட்ட ஆளுமையாகத்தான் இருக்கு. இப்போ இந்த விஜய் யங்ஸ்டர்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் அது ஓட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஃபாதர்? அவருக்கு கிடைக்கும் ஓட்டு, ஒரு 6-7% கிடைக்கும். விஜய்க்கு கிடைக்கும் 5%லேருந்து 7% கிடைக்கும். ஒரு சில தொகுதியில் நீங்கள் 10-15 வரைக்கும் கிடைக்கும். ஆனால் அது யூனிஃபார்முக்கு இப்போ 234 தொகுதிக்கு அவங்களுக்கு இன்னும் அவர் நிரூபிக்கப்படாத ஒரு கட்சி, நிரூபிக்கப்படாத ஒரு தலைவர். 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை கண்டுபிடிப்பதே அவ்வளோ எளிதாக இருக்காது. இப்போ நாங்கள் ஒரு ரேண்டம் சர்வே பண்ணதுலேயே சில தொகுதிகளில் நல்லா வராரு, சில தொகுதிகளில் ஒன்றுமே இல்லை. இப்போ டெல்டா பகுதியெல்லாம் ஒன்றும் இல்லை, டவுன் சவுத்தில் ஒன்றும் பெருசாக இல்லை, கடலோர சமூகங்களில் கொஞ்சம் இருக்குது. இளைஞர்கள்னால் அந்த 18லேருந்து 25 இருக்கு இல்லைங்களா, 25-30 அவங்க மத்தியில் ஒரு ஆதரவு இருக்குது. வட சென்னையில் 15% போலாகுது. இப்படி ஒரு யூனிஃபார்ம் கன்சிஸ்டன்ட் ஓட் பேங்க்னு சொல்ல முடியல. இப்பவுமே ஒரு களைப்பு தெரியுது அவங்கள்ட்ட. இந்த மொமெண்டத்தை அவங்களால
தேர்தல் வருகின்ற வரை மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தெரியல. அவர் புட்சாலின்னா ஏடிஎம்கேட சேர்ந்திருப்பார். எப்படி விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவோடு சேர்ந்தாரோ அதே போல் சேர்ந்து ஒரு 30 தொகுதி 35 தொகுதியை பிடிச்சி வாங்கி முதல்வர் அப்படின்லாம் பேசுவாங்க. அந்த 35 தொகுதியில் ஒரு 25 தொகுதி அவர் வெற்றி பெறுகிறார் என்றால் அந்த தொகுதியை நல்லா நர்ச்சர் பண்ணி அது அவரோட பிளாட்ஃபார்மாக மாற்றுறாருன்னு வச்சுக்கோங்க, கோர். அந்த 25 தொகுதியிலேருந்து 100 தொகுதிக்கு ஜம்ப் பண்ணுறது நல்ல அரசியல் பண்ணால் 2030 அவர் வந்திருக்கலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு விஜயனுடைய திரைப்படத்திற்கு ஆர்வமாய் வருவது போலத்தான் விஜயனுடைய அரசியலுக்கும் வருகிறார்கள் இல்லையா? இன்னொரு 5 வருஷம் ஆகிற நேரம் அவங்களுக்கு பித்தம் தெளிஞ்சிடும். அவங்க எல்லாம் திருமணமாகி அவங்கவுங்க குடும்ப வாழ்க்கையை பார்க்குறதுக்கு புறப்பட்டுருவாங்க. இந்த அரசியலினுடைய ஒரு டெப்தின்மை தெரியும். இயக்கம் கட்டுவது என்பது இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க, ஆட்சியை வச்சு பணம், அதிகாரம், கட்சி அமைப்பு, திமுக அதிமுக. பட் அவனுடைய டெப்த்துங்கிறது தந்தை பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் அந்த காலகட்டத்தினுடைய எண்ணிலடங்கா தொண்டர்களும் தலைவர்களும் கொடுத்த ஒரு டெப்த் இருக்குல்ல. தமிழ், சமூக நீதி, பெண் விடுதலை, எத்தனையோ விஷயங்கள் கொடுத்த டெப்த்து தான் அவங்கள இன்னைக்கு வரைக்கும் இழுத்துட்டு வருது இல்லையா? அந்த டெப்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் 10-20 வருஷம் களத்தில் அப்படி வேலை செய்யணும். அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கான ஒரு கட்சி உங்கள்கிட்ட இல்லை. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் கடைசி 6 மாசத்துல வந்துலாம் புரட்சியெல்லாம் பண்ணிட முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. அதற்கான களச்சூழல் இன்னைக்கு இல்லை. அதுக்கான இல்லவே இல்லை, பண்ண முடியாது. பாஜகவால தனியாக நிற்கிறதுக்குள்ள தைரியம் வரல, அப்புறம் எப்படி உங்களுக்கு வருது? ஓகே, பாஜகவுடன் இல்லாத பணமா, பாஜகவுடன் இல்லாத அதிகாரமா? இன்னும் இவங்களை இடியை வச்சு இதை வச்சு டைட்டன் பண்ணால் எவ்வளோ டைட்டன் பண்ணலாம்? இந்த 6 மாதம் ஒரு மேரத்தான், இடி ரைட் மேரத்தான், இடி மேரத்தான், ஐடி மேரத்தான், சிபிஐ மேரத்தான், இப்படி கூட அவங்க பண்ண முடியும், பண்ணலாம். அப்படியெல்லாம் பண்ணால் கூட வர முடியும்னு அவங்களுக்கு. ரெண்டாவது அவங்களுடைய அமைப்பு மிக மிக வலுவானது. நமக்கு தெரியவே 30-35 அமைப்புகள் இருக்கின்றன அவர்கள். விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், ஈஷா யோக மையம், இது எல்லாமே அவங்களோட கிளை அமைப்புகள் தானே இல்லைங்களா? இது எல்லாம் இருந்தும் கூட தனித்து நிற்கிற துணிவு அவர்களுக்கு இல்லை. அப்போ எப்படி உங்களுக்கு எப்படிங்க அந்த துணிவு வருது? எப்படி வருது உங்களுக்கு? வரவே அப்போ அதனால தான் நமக்கு ஐயப்பாடு வருது. நீங்கள் பிஜேபியினுடைய கிராண்ட் ஸ்கீமில் ஒரு செஸ் போர்டில் ஒரு காய். இந்த சிறுபான்மையினர் அணி திரண்டு திமுக கூட்டணி பின்னால் நிற்பதை கொஞ்சமாவது சிதைப்பது அப்படிங்கிற ஒரு தேவைக்காக நீங்கள் பயன்படுத்தப்படுகிறீர்கள். ஏன்னா யார் ஆலோசனை சொல்கிறாங்களோ தெரியாது. நீ தமிழ்நாட்டை தனித்து நின்று வென்றெடுப்பதெல்லாம் அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. அதான் இந்த ஓபிஎஸ் தொண்டர்கள்ட்ட கேட்டு முடிவு பண்ணுவேன்னு சொல்றாரு. பாமகவும் கிட்டத்தட்ட தொண்டர்கள்ட்ட கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. தேமுதிக ஜனவரி 9 அப்படின்னு நாள் குறிச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்படி தள்ளி போடுறது எதற்காக ஃபாதர்? இது விஜயோட போறதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. 3வது அணி என்னைக்குமே இங்கே எடுபடாது. எங்க எடுபட்டுது? 50 வருஷமா 3வது அணி முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் கூட பண்ணாங்க. வைகோ, விஜயகாந்த் எல்லாம் சேர்ந்து பண்ணி பார்த்தாங்க. கமல் எல்லாம் சேர்ந்து பார்த்தாங்க. ஒன்றும் இங்கே வேலைக்கு ஆகலையே. இப்பவும் அது வேலைக்கு ஆகவே ஆகாது. தேமுதிக ஒருவேளை திமுக கூட்டணிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பாமகவிற்குள் வர வேண்டுமா வேண்டாமா என்பதிலேயே கருத்து வேறுபாடு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிறது. இப்போ இருக்கிற ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சீசன்ட் ஒரு பாலிட்டிஷியனாக தன்னை நிறுத்தியிருக்கார். வெரி சீசன் பக்குவம். ஸோ நிரூபிக்கப்பட்டு விட்ட ஒரு கூட்டணியை அவர் உடைக்க விரும்ப மாட்டார். இப்போ ஓகே, திஸ் இஸ் அ ப்ரூவன், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்று தான் அப்படி நினைப்பார். ஸோ பாமக பெரும்பாலும் அதிமுக அணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. தேமுதிக ஒருவேளை இந்த பக்கம் வரக்கூடும். ஃபாதர், ரங்கராஜ் பாண்டே அவர்களும் நேத்தி சர்வே எடுத்து அவர் முடிவுகளும் வெளியிட்டிருக்கிறார். அதில் 42% அதிமுக பாஜக கூட்டணி வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சான்ஸே இல்லை. அப்படி வராது? வர தமிழக வெற்றி கழகமும் அந்த கூட்டணியில் சேர்ந்தால் ஏறக்குறைய அவ்வளோ வராது. ஏன்னா விஜய் அந்த கூட்டணியில் சேர்ந்தார்னா இன்னைக்கு அவருக்கு கிடைக்கிற வாக்குகள் கூட அவருக்கு கிடைக்காது, உறுதியாக கிடைக்காது.
ஆனால் நான் சொன்னேன் இல்லைங்களா, மேற்கிலிருந்து அப்படி தொடங்கி வடமேற்கு வந்து செங்கல்பட்டு வரைக்குமான தொகுதிகளில் மிக கடுமையான போட்டியை அவர்களால் உருவாக்க முடியும், கணிசமான தொகுதிகளை வெல்லவும் முடியும். ஓகே, கடந்த சட்டப்பேரவை தேர்தல் அப்படித்தானே, அப்படி ஒன்றும் பிரம்மாண்டமான வேறுபாட்டில் திமுக கூட்டணி வெற்றி பெறவில்லை. இப்போ கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு விஜய் கூட்டணி வந்தது அப்படின்னா அந்த எண்ணிக்கை வர முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் சான்ஸே இல்லை. 40 சான்ஸ் 30, அதிகபட்சம் 34, 35 வரைக்கும் வரலாம் அதிகபட்சம். ஃபாதர், இன்று இருக்கிற இந்த கல சூழல், ஏன்னா நம்ம தொடர்ந்து தேர்தல் நெருக்கத்தில் நம்ம கல ஆய்வையும் செய்ய இருக்கிறோம். இன்று இருக்கிற சூழல் இந்தியா டுடேயோட கருத்து ஓட்டு போதும். ஆமாம், 55% எல்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட். ஓகே, வெரி எக்ஸாஜரேட்டட். அது வராது, அதெல்லாம் அடித்து சொல்லலாம், வராது. 46 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவரை நான் தேர்தல்களை கணித்து வந்ததனுடைய அடிப்படையில் ஒரு 46, 47% வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 55 ரொம்ப ரொம்ப குறைவு அந்த சாத்தியப்பாடு. நன்றி. நன்றி.